மாறிட்ட. ஆமா, தெனாலிராமன் தான். மன்னா, எல்லாம் நன்மைக்கே. இதற்கு மங்குனி அமைச்சர் அப்படி சொல்கிறீர்? மன்னா, எல்லாமே நன்மைக்கு மன்னா. நீங்க அந்த காட்டுக்கு போனாட்டி அங்க புரிந்து கொள்வீர் மன்னா. அப்படியா சொல்கிறாய்? ஓகே, நீ சொல்வதும் சரிதான். ஓகே, குதிரை எழுப்பு. குதிரை மேல ஏறி கிளம்புவோம். டக்குரு 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 டக்குரு. காடு வந்து விட்டது மன்னா. நீங்க இறங்குங்க மன்னா. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த தெனாலிராமனை ஜெயில அடைச்சுட்டாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் அது இதுவும் நல்லதுக்கு தான் என்று தெனாலிராமன் சொன்னான். அதுக்கு இதுவும் நல்லதுக்கா? என்ன இவன் புரியாத புதிராக இருக்கிறான். டொக்கரு டொக்கருன்னு குதிரையை ஓட்டிட்டு போய் வேட்டையாட சென்றான். அதாவது அதுக்கு முன்னாடியே அரசனுக்கு கையில வெட்டுப்பட்டுருச்சு. இவன் எதிர்த்து பேசுறதுனால எல்லாம் நன்மைக்குத்தான்னு சொன்னது. கையை வெட்டிக்கிட்டனால ஜெயில பிடிச்சு அடைச்சிட்டாங்க தெனாலிராமனை. அரசர் தனியாக காட்டுக்கு சென்று வேட்டையாட போனான். அங்கே வேட்டையாட போகும்போது ஒரு சிங்கம் சிங்கம் வந்து விட்டது. சிங்கம் கர்ஜிக்கின்றது. அரசரை பார்த்து அதுக்கப்புறம் கிட்ட போனது. அதுக்கப்புறம் கையில் இருக்கும் அந்த காயத்தை பார்த்து பின்வாங்கி அப்படியே ஓடி சென்றது. அதுக்கப்புறம் தான் அரசன் ஒரு நிமிஷம் யோசிச்சான். ஓஹோ, தெனாலிராமன் மங்குனி அமைச்சர் இதுக்குத்தான் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்கிறான். அப்படி என்று அங்க போய் விசாரிச்சான். மலரே, என் லவ்வருக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்கு. அதுக்கு நான் என்னடா பண்ணட்டும்? பாவி, சுல்தான் கேப்பாச்சே, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? ஏன் நான் பேர் வைக்கிட்டா? என்னாச்சு அப்புறம்? அப்புறம் இதற்கு எதுக்கு சொன்னாய்? சரி, ஓகே, எல்லாம் நன்மைக்கு என்று சொன்னாய். உன்னை ஜெயிலில் பூட்டுவது அதுவும் நன்மைக்குத்தான் என்று சொன்னாயே, அது எதற்கு சொன்னாய் தெனாலிராமா என்று அரசன் கேட்டதற்கு அரசன் வந்து கூறினார். அதாவது மன்னா, தெனாலிராமன் வந்து அரசனை பார்த்து சொல்றாங்க. தெனாலிராமா மன்னரே, நீர் கையில் காயம்பட்டு உள்ளீர். இப்பொழுது நீ வேட்டையாட போனீரா? சிங்கம் அந்த காயத்தை பார்த்து எச்சுப்பட்டதனால் சிங்கம் வேட்டையாடாது திரும்பி சென்று விடுது. என் கையில் காலோ மூஞ்சிலோ காயம் எதுவுமே இல்லையே. அப்பொழுது நான் வந்து இந்த நாய் என்னை அந்த சிங்கம் தின்றிருக்கும் அல்லவா வேட்டையாடி. இதுக்குத்தான் மன்னா சொன்னேன், எல்லாம் நன்மைக்கே என்று. எப்படி கதை புரிந்து விட்டதா சூஸ்மகம்? இப்படிதான் அமைச்சர், இப்படிதான் அரசியல் புராணமும் சில யூடியூப் புராணமும் இப்படிதான். எல்லாம் நன்மைக்குன்னே விட்டுறணும். நம்ம கிட்ட ஒருத்தர் சண்டைக்கு இருந்தா கூட எல்லாம் நன்மைக்குன்னே விட்டுறணும். அது பின்னாடிதான் தெரியும் எதுக்கு இவ்வளவு பொறுமையா இருக்கணும். கேட்டது போதும் கமாண்டா போடு. மங்குனி அமைச்சர் 2 பேரும் அங்க ஒருத்தன் கேட்டுக்கிறான் தேவராஜ். அப்படியே அசையாம ஓடிட்டான். சொன்ன உடனே ஓடிட்டான். காது கேட்டுருச்சு. நல்லா சூடு சொரண உள்ளவன் போல ஓடியேட்டான். சரி, ஓகே, பாய். கமாண்ட் போடுறதுக்கு 1 வருஷம் ஆகுது. சரி, ஓகே மங்குனி அமைச்சர், பாய். ஓகே, நான் கிளம்புறேன் மன்னா. நீங்கள் அமைதியா அங்கேயே தூங்குங்கள் உங்கள் வானூர்தியில். சரியா? இங்க யாருமே இல்ல. டீ கடையில் யாரும் இல்ல. டீ கடையில் நான் மட்டும் ஏன் கத்திக்கிட்டு கிடப்பானு? ஏதோ சொன்னாங்களே, நொண்டிக்காலுக்கு எதுக்கு செருப்பு அப்படிங்கிற மாதிரி. யாருமே இல்லாத காட்டுல நமக்கு என்ன வேலை? எங்க போறேன்னா என்னடா பண்றது? போன பிடிச்சிக்கிட்டே கையில யாருமே வரல. கமாண்டு போடல. அப்புறம் உத்து உத்து இந்த இருட்டறையோ பார்த்துட்டுக்கிட்டா